ஹலோ பாடி சோடா மண்டையில இருக்க கொண்டையே மறந்துட்டிய. ஊர் சல்லி பயல்களோட சேர்ந்து கண்ட கண்ட படத்தை பார்த்துட்டு வந்து கோழி கொத்துற மாதிரி கொத்துனா பிறக்க மாடா புள்ள உனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் பார்த்துட்டு கண் கலங்கி அப்படி நின்னேன். டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு சார் ரொம்ப நன்றி, எனக்கு இந்த படத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. Bad wife and the bad maternity both played basketball in my life. And வந்து நான் நிறைய இடத்துல வந்து சில மீம் பார்த்தேன். தட் குடிகார சித்தப்பு இன் எவ்ரி ஃபேமிலி. Banu, all the very best. Thank you, all the best. Very Yeah. all the very bro best. துப்புறாங்க bro. இல்ல அந்த கேரக்டருக்குள்ளே முங்கிட்டு இருக்காங்க, இன்னும் வெளில வரல. இப்போ ஒரு ஸ்கிரீன்ல பாக்குற அந்த இசைக்கு கிடையவே கிடையாது. அவரு ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு வந்து ஆடிக்கிட்டே இருப்போம், அந்த மாதிரி பண்றாரு. விக்ரம் பிரபு சாரோட கேரக்டர் வந்து ரியல் கேரக்டர், அது தமிழ் சார் அப்படின்னுட்டு. இது வரைக்கும் தமிழ் சாரை பார்த்த ஒரு கண்ணோட்டம் இது எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் வந்து நேர்ல பார்க்கும்பொழுது அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல இருந்தது. ஜே பேபி திட்டுறதா இருந்தா அவளை மட்டும் திட்டுங்க, என்ன எதுக்கு திட்டுறீங்க, பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியலையா அப்படின்னும். இப்ப என்ன கல்யாணத்துக்கு அப்புறமா ஓடி போனா உன் மூஞ்சி பிடிக்காம தான் ஓடி போயிருப்பா. அது ரகு தாத்தா வந்து என்னோட ஃபேவரட். ஏய் என்ன போட்டாச்சு கிட்டாச்சின்னு லாரி வச்சு ஏத்தி நசுக்கிடுவான் பாத்துக்க உடனே. அசுரன்ல வந்து நல்ல வேலை மறந்துட்டு போனீங்க, நல்ல வேலை சாவிய மறந்துட்டு போனீங்க. அது வெப்பம் குளிர் மழை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 1000 மெயில்ஸ் கிட்ட என்னோட டீமுக்கோ சரி எனக்கோ சரி வந்துச்சு. கீழே கமெண்ட்ஸும் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா அதுல கொஞ்சம் ரொமான்டிக் சீன் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா. சிறை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த படத்துல நிறைய இடங்கள்ல ஒரு பதட்டத்திலே வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஹார்ட் பீட் என்னடாது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கிடைச்சது. ஒரு ஆர்டிஸ்டை தாண்டி நீங்க படம் பார்த்து உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைச்சது? படம் பார்த்துட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறது வேற. அங்க வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்ம கேரக்டர்ஸ் பண்ணிட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் அது என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் பார்த்துட்டு ப்ரீமியர் முடிச்சுட்டு வந்து கண் கலங்கி அப்படி நின்று டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு சார் ரொம்ப நன்றி, எனக்கு இந்த படத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் லைஃப் லாங் ஃபீல் பண்ணியிருப்பேன். அப்புறமேட்டு தான் தெரியும் எனக்கு விக்ரம் பிரபு சாரோட கேரக்டர் வந்து ரியல் கேரக்டர், அது தமிழ் சார் அப்படின்னுட்டு. நான் இது வரைக்கும் தமிழ் சாரை பார்த்த ஒரு கண்ணோட்டம் இது எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு டைரக்டரா பார்த்துருப்போம், ஒரு ஆக்டரா பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜென்டில்மேன், ஒரு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் வந்து நேரில் பார்க்கும்பொழுது அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு உங்களுடைய படங்கள்லாம் நாங்க பார்க்கும்போது ஒரு விஷயத்த நான் வந்து நோட் பண்ணேன். வெப்பம் குளிர் மலை படத்துல பார்த்தா அதுலயும் வந்து குழந்தை இல்ல, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீங்க அசுரன்ல கிட்டத்தட்ட வந்து உங்க ஆளை போட்டு தள்ளிடுவாங்க, எங்க குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நம்மளுடைய சிறை பார்க்கும்போது அதுலயும் குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் காட்ஸ் கிரேஸ் ஜேபேபி கொஞ்சம் பாசிட்டிவா, அதுல பேபி இருக்கனால அதுல பேபி இல்லைன்னா எப்படி குழந்தையும் பிறந்துருச்சு. இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரீசென்ட் டைம்ல வந்து எனக்கு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்கல்ல ஒரு கேரக்டர், அப்பதான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமால நம்மளுக்கு இந்த மாதிரிதான் வருது. பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன பெருமையா இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு பெண்களுடைய வலியை வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். ஏன்னா வெப்பம் குளிர் மழை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 மெயில்ஸ் கிட்ட என்னோட டீமுக்கோ சரி எனக்கோ சரி வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து கீழே கமெண்ட்ஸும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா அதுல கொஞ்சம் ரொமான்டிக் சீன் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு இது எப்படி கன்வே ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. ஆனா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க, அதனால சஃபர் பண்றவங்க, இந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் ரகு தாத்தால வந்து ஒரு பெஸ்ட் ஒரு அண்ணி அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுல டைலாக்லாம் நான் ஆக்சுவலி ஒரு சில இது வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் நான் கேட்கணும். அதுல ஒரு டைலாக் வரும்ல. ஆமா ஆமா. எனக்கு தெரிஞ்சு எசக்கி கேரக்டருக்கும் உங்களுக்கும் நடந்த அந்த சண்டை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் முக்கியமான ஒரு பிளாட் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு அடி வாங்குனீங்க, எவ்வளவு உத வாங்குனீங்க, எவ்வளவு குத்து வாங்குனீங்க? ஆக்சுவலி அது ஃபைட் மாஸ்டர்ஸ் வச்சு பிளான் பண்ண ஒரு ஷாட் தான். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா நல்ல அடி வாங்கணும், அதுக்கு ஈக்குவலா அவரும் அடி வாங்கினாரு.
ஓகே திருப்பி தள்ளி விட்டது அதெல்லாம். இல்ல இப்போ நானும் அனிஷ்மா அவங்களும் சேர்ந்து அவர் கூட ஃபைட் சீன் இருக்கும்போது நாங்க வந்து ரத்த காயம் கொஞ்சம் கம்மியா தான் வந்தோம் வெளியே, எங்களுக்கு உள்காயங்கள் தான் அதிகம். ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா இங்க ஸ்கிராட்ச் ஏன்னா நம்ம புடிச்சு தள்ளி அது பொறாண்டி அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். பட் அவரு வந்து பாக்குறதுக்கு தான் அவர் வந்து லைக் ஃபைட் மாஸ்டருடைய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கேட்டு எங்களுக்கு அடிபட்டுருமோ அப்படின்ட்டு அவர் ரொம்ப கான்சியஸா பண்ணாரு. பார்த்தா அப்படி தெரியலையே. ஆஹா சிக்கிட்டாங்களா ரெண்டு பேரு. அடிலாம் இருந்துச்சு. அது வந்து அந்த ஃபைனலா அந்த கிளைமேக்ஸ் சீன் முடிச்சுட்டு ஐயோ என் புள்ளைய கொன்னுட்டான்ட்டு வந்து விழற அந்த சீன்ஸ்லாம் வந்து நிறைய ஆங்கிள்ஸ்ல எடுத்தாங்க. டாப் ஆங்கிள், வைட் ஆங்கிள், மிட் அப்படின்ட்டு எடுத்தாங்க. அன்னைக்கு காலையில வந்து எனக்கு பெங்களூர் போகணும், ஷூட்டுக்காக பெங்களூர் போகணும். என்னால வந்து அந்த ஃப்ளைட் அந்த ஸ்டெப்ஸ் ஏற முடியல. முட்டி பயங்கரமா வீங்கி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அனிஷ்மா அவங்களுக்கும் பயங்கர அடி, அப்துல் இவங்க எல்லாருக்குமே நல்ல அடி. குறுக்கிலே மிதி வாங்கினாங்களே. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அடிச்சா யாருக்கு எப்படி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த சீன் வந்து யாரும் எதிர்பார்க்கல. என்னுடைய என் தங்கச்சி வந்து எனக்கு பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த சொல்ற எல்லாருக்கும் இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அவங்க என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆனா எப்படி இருக்கும் அந்த ஒரு எமோஷன் வந்து அந்த டோர்ல இருந்து வேகமா ஓடி வந்து அது விழுந்த அந்த மொமெண்ட் வந்து எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. இந்த படத்துல நிறைய இடங்கள்ல கண் கலங்கினாலும் கிளைமேக்ஸ்ல கண் கலங்கி பாசிட்டிவா இருப்பாங்க. ஆனா ரொம்ப கண் கலங்கினது அந்த இடம் தான். ஐயோ என் பிள்ளைய கொல்றானே அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப இதா இருந்துச்சு. அது எப்படி? ஆமா, அது ஆக்சுவலி சார் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது இந்த மாதிரி உன் தங்கச்சியை போட்டு அவன் சாகடிச்சிடுறான், நீ வெளியே வந்து ஊர்ல எல்லாரையும் கத்தி கூப்பிடு அப்படின் போது அது என்ன அறியாம வந்த அந்த ஒரு வார்த்தை, ஐயோ என் புள்ள போச்சு. அப்புறமேட்டு நான் ஃபர்ஸ்ட் ஷாட் முடிச்ச பிறகு சார் கிட்ட போய் கேட்குறேன், ஏன்னா புள்ள போச்சு அப்படின்னு சொல்றோம், அது எப்படி கன்வே ஆகும். சார் வந்து இல்ல அதுவே சூப்பரா இருக்கு, அது பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த டைம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டேக்கே வந்து ஓகே ஆயிடுச்சு. அந்த சீன்ல ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் அந்த இவ்வளோ நாள் அந்த படத்துல கம்மி டேஸ் தான், பட் அந்த ஒர்க் பண்ற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஹோப் இல்லை, ஐயோ நம்ம கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்ற மாதிரி. ஆனா அதுல நான் பண்ண எல்லா சீன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன். அந்த சீன் முடிச்ச அடுத்த செகண்ட் ஊர் மக்கள் எல்லாரும் நின்று அங்க வேடிக்கை பார்த்துருந்தவங்க எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அப்போதான் வந்து ஓகே, அது ஒரு அந்த டைம் வலிலாம் தெரியல, அவ்வளவுதான் வலிதானே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் வந்து ஐ மீன் அந்த ஆடியன்ஸோட இப்ப சொல்ற ஆடியன்ஸோட பாசிட்டிவிட்டியை நீங்க அங்கேயே ஃபீல் பண்ணிட்டீங்க லைவா. ஓகே, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒருத்தவரை பேச வைக்கலாம்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அவரை இப்போ நான் கால் பண்றேன். ஸோ ஹலோ, இந்த இஸ்மத் பானு மேம் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க, பேசுறீங்களா? ஹலோ பானு. ஹலோ பானு, எப்படி இருக்கீங்க? இசக்கி மாத்தி பேசினாலும் கண்டுபிடிச்சியம்மா. பாடி சோடா மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டிய. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு பானு என் வயசுல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். எந்த வாய்ஸ்? எந்த வாய்ஸ் சொல்றீங்க? இந்த வாய்ஸ் அவர் உங்களை கலாய்க்கிறாரு. ஏங்க நீங்க வேற, உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்கோம். ஆமா, உங்களை வச்சு நாங்க படத்துல பாக்கும்போது நீங்க அவங்க ரெண்டு பேரும் போட்டு பொழந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க ஏங்க நான் சொல்லிட்டேங்க யார் அதிகமா அடி வாங்கினா சொல்லி. அதிகமா அடி வாங்கினது நான் தான். உண்மையாவே நீங்க தான் அடிவா இருக்கீங்க ப்ரோ. எங்களுக்கு வந்து அந்த ஃபேவரட் டயலாக் ஃப்ரம் யூ. இல்ல என்னோட ஃபேவரட் டயலாக் ஓகே, அவனோட ஃபேவரட் டயலாக் இருக்கு, அது எல்லாரும் புண்படுத்திட்டே இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. அது ஊர் சல்லி பயல்களோட சேர்ந்து கண்ட படத்தை பார்த்துட்டு வந்து கோழி கொத்துற மாதிரி கொத்துனா பிறக்க மாடா புள்ள உனக்கு. சின்ன சிரிக்கி, பெரிய சிரிக்கியோ சின்ன சிரிக்கியோ. ஏங்க உங்க கேரக்டர் ஜெயிச்சதுக்கு காரணமே இல்ல, பேட் வாய்ஸ் and the bad மச்சினிச்சி both played basketball in my life. உங்க கேரக்டர் வின் பண்ணிடுச்சுங்க. எல்லாரும் திட்டுறாங்க, கீழே என்னோட கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து திட்டுறாங்க. ஆமாங்க, உங்களதான் திருச்சிட்டே சொல்றாங்க, உங்களை திட்டுறாங்களா? அந்த நெகட்டிவ் ஷேட் திட்டுவாங்கனாதான் அந்த கேரக்டருக்கு வின். கரெக்ட். அண்ட் வந்து நான் நிறைய இடத்துல வந்து சில மீம் பார்த்தேன், தட் குடிகார சித்தப்பூ இன் எவ்ரி ஃபேமிலி.
என்ன இன்னும் 2 அடி போட சொல்லிருந்தாங்க. அப்படியா? ஆமா. ஆமா. ஓகே ப்ரோ, இப்போ வந்து 2 பேரும் வந்து அந்த சீன் பத்தி தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ம். ஓகே ப்ரோ. சொல்லுங்க, இப்ப நீங்க படம் பார்த்தப்ப உங்க சுத்தி இருக்கிறவங்க உங்களையும் இஸ்மத் பானுவங்களையும் அந்த நீங்க படப்படுத்துனீங்கல்ல, அது எப்படி என்ன சொல்றாங்க எல்லாரும்? எல்லாரும் அதான் ப்ரோ, அவங்களுக்கு லைக் எவ்ரிபடி சீயிங் பானுஸ் கேரக்டர் லைக் அவங்களோட ஒரு 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 மதர் மாதிரி பாக்குறாங்க ஆக்சுவலா. லைக் நான் ஒரு 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 ரீல் பார்த்தேன் ஆக்சுவலி. அதே சைட் லைக் சிறை ஹாஸ் வெரி பவர்ஃபுல் ஃபீமேல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பேரை மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஒண்ணு வந்து அனிஷ்மா, இன்னொன்னு பானு, இன்னொன்னு வந்து அந்த இவங்களோட அம்மா கேரக்டர், அக்ஷயோட அம்மா கேரக்டர். 3 பேரையும் யூஸ் பண்ணேன். அண்ட் பானுவோட கேரக்டர் வந்து எல்லாருமே வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர். அண்ட் ஷீ லிவ் த கேரக்டர். Thank you so much bro. லாஸ்ட்ல வந்து அவங்க வந்து அந்த அனிஷ்மாக்கு வந்து அந்த ஹெல்பிங்கா வருவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து லைக் ஒரு ஒரு தாயா பார்த்தாங்க அவங்கள. பானு சொல்லி என்ன பானு சொல்லி கொடுத்த சொல்லிட்டேனா? ஐயோ சும்மா சொல்றது அப்படின்றதாலும் அது உண்மைதானே. பேக்ரவுண்ட்ல நீங்க சொல்லும் போது எனக்கு கேஜிஎஃப் பிஜிஎம் தான் ஒரு தந்தாதி நானும் தாதி. எஸ். சோ Thank you so much bro. ஒரு இவ்வளவு தூரம் திட்டு கிடைக்குது, இவ்வளவு தூரம் வந்து லைக் லாட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி என்னோட கேரக்டரை பத்தி சொல்றாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து பானு அனிஷ்மாவும் தான். அந்த மனசுதான் எப்பவுமே தற்பெருமை இல்லாதவர். சாரி, தன்னடக்கம் அதிகம். இப்ப நான் கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன், ஃபுல்லா ஒரு 3 கேரக்டர்ல இரிட்டேட்டிங் வில்லன் அப்படின்னு. அதாவது இரிட்டேட்டிங் வில்லன் இதுவரைக்கும் நிறைய வில்லன் இருக்காங்க, அதுல இவரு லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டாரு. ஆனா ரியல் கேரக்டர் அப்படி தங்கமான பையன், தங்கமான மனிதன். Thank you so much bro. Thank you so much. Thank you bro and Banu, all the very best. Thank you, all the best. Very bro துப்புறாங்க bro. இல்ல அந்த கேரக்டர்க்குள்ளே முங்கிட்டு இருக்காங்க, இன்னும் வெளிய வரல. Okay. Sorry bro. Thank you bro. Thank you. இப்போ ஒரு ஸ்கிரீன்ல பாக்குற அந்த இசக்கி கிடையவே கிடையாது. அவரு இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவர் வந்து ஒரு ஷார்ட் முடிச்சிட்டு வந்து ஆடிக்கிட்டே இருப்போம், அந்த மாதிரி பண்றாரு. அந்த மாதிரி கிடைக்கலையா எங்களுக்கு வீடியோ? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவரு. ஆக்சுவலா இது வந்து சாதாரண பவுல் இல்ல. இந்த பவுலுக்குள்ளதான் இது வரைக்கும் நீங்க பண்ண மக்கள் மனசுக்குள்ள இருக்கிற மக்கள் மெமரிஸா இருக்க போகுது. நீங்க பண்ண படங்கள்ல எங்களுக்கு நிறைய டயலாக்ஸ் வந்து ஞாபகம் இருக்கு. அதை இப்ப ரீக்ரியேட் பண்ணி பாக்குறவங்க எல்லாரும் சிறையில இஸ்மத் பானு நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண படங்கள் பார்க்காதவங்களுக்கு அது கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுக்காக உங்களை வந்து நாங்க ரீகலெக்ட் பண்ண போறோம். இதுல நீங்க பண்ண படங்களுடைய சில பேர் இருக்கு. அந்த படத்துல உங்களுடைய ஃபேமஸ் டயலாக் நீங்க பேசி காமிக்க போறீங்க. ஓகேவா? என்ன நல்லா கோட் பண்றதுக்கு வேலை பாக்குறீங்க. ஜே பேபில திட்டுறதா இருந்தா அவளை மட்டும் திட்டுங்க, என்ன எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியலையா அப்படின்போது, இப்ப என்ன கல்யாணத்துக்கு அப்புறமா ஓடி போனா உன் மூஞ்சி பிடிக்காம தான் ஓடி போயிருப்பா. அப்பதான் மாறுறேன் மூஞ்சிய பத்தி நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி டயலாக் வந்து போயிட்டு இருக்கும். நைஸ். ஓகே, நெக்ஸ்ட். ரகு தாத்தா வந்து என்னோட ஃபேவரட். எல்லாருக்கும் ஃபேவரட் அந்த கிளைமாக்ஸ். ஏய் என்ன போட்டாச்சு கிட்டாச்சின்னு லாரி வச்சு ஏத்தி நசுக்கிடுவான் பாத்துக்க உடனே. அந்த டயலாக் நல்லா இருக்கும். அந்த டயலாக் எல்லாம் வந்து அந்த படம் வந்து சட்டிலா போகும், ஹைப் ஆகும், சட்டிலா போகும், ஹைப் ஆகும். கடைசியில உங்க அந்த டயலாக் வரும்போது எனக்கு ரகு தாத்தால வந்து எல்லா டயலாக்ஸுமே ஞாபகம் இருக்கு. அப்படியா? ஆமா. ஏய் கல்யாணம் நின்னுடுச்சுன்னா அந்த ஸ்கூட்டரை திருப்பி கொடுத்துருவாங்களா? ஒரு பெரிய தப்ப தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு சின்ன தப்பு பண்றது தப்பே இல்ல. சோ அந்த மாதிரி நிறைய டயலாக்ஸ். அசுரன் வெரி ஈஸியாச்சு. அசுரன்ல வந்து நல்ல வேலை மறந்துட்டு போனீங்க, அந்த டைலாக். அந்த சாவி, நல்ல வேலை சாவியை மறந்துட்டு போனீங்க. அது அப்படி பின்னாடி வந்து பிஜிஎம் வந்து ஓடும். பட் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆளை போட்டு தள்ளிடுவாங்க. ஒண்ணு கல்யாணம் ஆகாது, இல்ல குழந்தை பிறக்காது, இல்ல கல்யாணம் ஆக போகும்போது இல்லைன்னா மாமியாரை தேடிட்டு இருப்பீங்க. 2 நிறைய சிறை
சிறையில வந்து 2 ஃபேவரட் டயலாக் எனக்கு. ரெண்டுமே ரெண்டுமே வா ஓகே. அந்த கோழி குத்துற டயலாக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. உனக்கு என்ன விடிஞ்சா போதும், ஊர் சல்லி பயல்களோட சேர்ந்து கண்ட படத்தை பார்த்துட்டு வந்து கோழி கொத்துற மாதிரி 2 கொத்து கொத்துனா பிறந்துருமாடா புள்ள உனக்கு, எல்லாம் எங்க ஆத்தால சொல்லணும். சாரி இசக்கி அவர்களே. இன்னொன்னு, அந்த தங்கச்சிக்கு இந்த பணம்லாம் எடுத்து கொடுத்துட்டு என்னதான் உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த குடிகார பையில கட்டி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. நீயும் அப்படி இருந்துடக்கூடாது கையில. எப்படியாவது அந்த பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடு. ஓகே. அந்த அந்த எட்டு வந்தீங்க பாத்தீங்களா, அந்த ஃபீல் அதுதான் பாக்குறேன். 2 வச்சிருக்காங்க. 2 இருக்கு. நீங்க அவ்வளவு பண்ணிருக்கீங்க. ஆஹா, லேபிள்ல வந்து உனக்கு என்னப்பா கஷ்டம், வேலைக்கு சோறு, நல்ல படிப்பு, காலேஜ், இதெல்லாம் உங்க ஆத்தால சொல்லணும். போய் உங்க ஆத்தால கேளு, ஒரு அப்பா இல்லாத வளர்க்கறதுனா என்னன்னு சொல்லி. நாய்ப்படாத பாடு, ஊரா ஓடிக்கின்னு அங்க இங்க கெஞ்சிக்கின்னு, இதுக்கு நடுவுல வீட்டு வாசல்ல வந்து 4 பேர் நின்னுட்டு வரியா அப்படின்னு கேட்பானுங்க. போய் கேளு. உனக்கு என்ன, உன் இஷ்ட மயத்துக்கு எவனையாவது வெட்டிட்டு உள்ள போவ, இங்க கஷ்டப்படுறது யாரு? அதுல கொஞ்சம் தப்பா இருக்கும், மன்னிச்சுருங்க. எப்ப நடிச்ச படத்தை இப்ப கேட்டா வெப்பம் குளிர்மழை. வெப்பம் குளிர்மழை வந்து நிறைய டைலாக்ஸ் எனக்கு பிடிக்கும். அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைலாக்னா நான் என்னன்னு சொல்றது, இந்தாரடி உங்க அம்மா கிட்ட சொல்லு, முந்தா நாள் தான் தோரம் பருப்பு வாங்கிட்டு போனேன், இன்னைக்கு இந்த மல்லித்தூள் வேலை, திருப்பி கொடுக்க சொல்லுடி அப்படி சொல்லுவேன். ஓகே. ஆக்சுவலா உங்களுடைய படங்கள் பார்த்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நீங்க ஒரு உங்களுக்கு நல்ல ஃபேனா இருப்பாங்க, ஒரு ஆக்டிங் பேஸ்டா. ஏன்னா தமிழ் சினிமால ஃபீமேல் சென்ட்ரிக்ல இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றவங்க நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இப்ப இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் பார்க்கும்போது. நிறைய டைரக்டர்ஸ் பார்த்து உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய கமர்ஷியல் பேஸ்டாகவும் சரி, இன்னும் நிறைய கதைகள் கிடைச்சா பார்க்கவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.